ஒரு 7 பங்கு இருக்குது. ஒரு கம்பெனியும் ஒரு 7 பங்கு இருக்குது. 7 பங்குலேயும் ஒரு விதமான ரேட்டு என்னன்னா, ஒரு பங்கில் 69 ரூபா 61 காசு, இன்னொரு பங்கில் 74 ரூபா, இன்னொரு பங்கில் 85 ரூபா. இப்படி அழகழிச்சு எங்களுடைய தொழிலாளிகளுடைய காசை வீணாக்குறது எந்த விதத்தில் கரெக்டு? குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டு கேஸு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் புக் பண்ணுவேன்றாங்க. போன காலத்தில் அப்படிலாம் கிடையாது. ஒரு கேஸ் புக் ஆச்சுன்னா ஒரு 5 நாளில் வரும். இன்னைக்கு 45 நாள் ஆகுது. ஒரு கேஸ் ஃபுல் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு 45 நாள் ஆகுது. 45 நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த கேஸ் என்ன பண்ணுறீங்க? பிளாக்ல விற்கிறீங்க. $14 கிலோ கேஸை வந்து 5000 ரூபான்னு விற்கிறீங்க. எந்த விதத்தில் கரெக்டு? இந்த அரசாங்கம் இதை கண்மூடித்தனமாக பார்த்துன்னு இருக்குதா? கண்மூடித்தனமான பார்த்துன்னு இருக்குதுன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ தொழிலில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அன்றாட கூலி. ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய விஷயமாகுது. அவருடைய வாழ்வாதாரத்தை வேறு எதுவும் இல்லை, போனஸ் இல்லை, அட்வான்ஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. எந்த விதமான முன்னறிப்பும் இல்லாமல் தன்னுடைய சொந்த காசில் வட்டிக்கு வாங்கி அடிக்க வச்சு வண்டி வாங்குகிறோம். பின்னாடி டோல்னு ஒரு நம்பர் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இன்னொரு நம்பரும் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இதை எங்களை கவனிக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் தப்பு செய்யலை, ஆட்டோ டிரைவர் எல்லாருமே உண்மையாக உழைக்கிறவங்கள நீங்கள் தான் குற்றவாளியாக திரிக்கிறீங்க. குறிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கேஸுக்கு தான் இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க. வீட்டு கேஸுக்கு பொதுமக்கள் வரணும். இது வந்து தொழிலாளி வந்துக்கிறாங்க. தொழிலாளியினுடைய உணர்வுகளை இந்த அரசாங்கம் சிந்திக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 பங்கு இருக்குது. ஒரு கம்பெனியும் ஒரு 7 பங்கு இருக்குது. 7 பங்குலேயும் ஒரு விதமான ரேட்டு என்னன்னா, ஒரு பங்கில் 69 ரூபா 61 காசு, இன்னொரு பங்கில் 74 ரூபா, இன்னொரு பங்கில் 85 ரூபா. இப்படி அழகழிச்சு எங்களுடைய தொழிலாளிகளுடைய காசை வீணாக்குறது எந்த விதத்தில் கரெக்டு? குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டு கேஸு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் புக் பண்ணுவேன்றாங்க. போன காலத்தில் அப்படிலாம் கிடையாது. ஒரு கேஸ் புக் ஆச்சுன்னா ஒரு 5 நாளில் வரும். இன்னைக்கு 45 நாள் ஆகுது. ஒரு கேஸ் ஃபுல் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு 45 நாள் ஆகுது. 45 நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த கேஸை என்ன பண்ணுறீங்க? பிளாக்ல விற்கிறீங்க. 14 கிலோ கேஸை வந்து 5000 ரூபான்னு விற்கிறீங்க. எந்த விதத்தில் கரெக்டு? இந்த அரசாங்கம் இதை கண்மூடித்தனமாக பார்த்துன்னு இருக்குதா? கண்மூடித்தனமான பார்த்துன்னு இருக்குதுன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? இன்றைக்கு ஆட்டோ தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய மீட்டர் கட்டணம் என்பது 13 ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் வரல. மீட்டர் கட்டணம் வராததுக்கு காரணம் என்ன? எங்களுடைய காரணமா? நாங்கள் மீட்டர் போட்டு ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு ஓலா ஊபர் பன்னாட்டு நிறுவனங்களை உள்ளே விட்டாச்சு. உள்ளே விடுறதுக்கு தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாத உள்ளே வராது. இந்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாத உள்ளே வராது. இந்த வந்த பிறகு அவன் என்ன வாங்கினான் தெரியுமா? இப்போ ஒரு ஓலா புக் பண்ணி பாருங்க காரை, அது மீட்டரில் 400 ரூபா வருதுன்னா 600 ரூபா கேட்பான். அவன் அடிக்கிறது கொல்ல. அது யாருக்கு போகுது? அவனுக்கும் போல. ஓலா கம்பெனி முகம் தெரியாத ஒரு முதலாளிக்கு போகுது. முகம் தெரியாத முதலாளிக்கு போகிறதுக்கு இந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது. இந்த இந்திய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணினுக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ தொழிலில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அன்றாட கூலி. ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய விஷயமாகுது. அவருடைய வாழ்வாதாரத்தை வேறு எதுவும் இல்லை, போனஸ் இல்லை, அட்வான்ஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. எந்த விதமான முன்னறிப்பும் இல்லாமல் தன்னுடைய சொந்த காசில் வட்டிக்கு வாங்கி அடிக்க வச்சு வண்டி வாங்குகிறோம். வண்டி வாங்குறதுல ஃபைனான்ஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், எல்லா விதமான பிரச்சனையும் இருக்குது. இந்த பிரச்சனையை அரசாங்கம் கொஞ்சம் கூட கவனிக்காமல் இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஓட்டு மட்டும் தேவைன்னா ஆட்டோ டிரைவர் தேவை. இன்றைக்கி 1.5 லட்சம் பேர் இருக்கிறோம். சென்னை முழுவதும் 3 லட்சம் பேர் இருக்கிறோம். முழுவதும் இந்த ஓட்டு வாங்கணுன்னா என்ன? இந்த அரசாங்கம் இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு உதவி பண்ணணுன்றது கடந்த கால ஒரு 25, 26, 27 வரைக்கும், 24, 25, 26 வரைக்கும் காத்திருப்பு போராட்டம் பண்ணோம்.
காத்திருப்பு போராட்டத்தில் என்ன முடிவு வந்தது? காத்திருந்தோம், அவ்வளோதான். காத்திருந்து போராட்டத்தில் கமிஷனர்கிட்ட போய் பேசினா எந்த விதமான தகவலும் சொல்ல முடியல அவரால். ஏன்னு கேட்டால் அவருக்கு எந்த விதமான உத்தரவும் வரல. உத்தரவு வரலன்னா யார் காரணம்? அரசாங்கம் தானே காரணம். அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்? அவங்க சொல்கிறத இவர் செய்வார். இவர் செய்கிறதுல என்ன ஆகுது? ஒன்றும் கிடையாது. அரசாங்கத்துக்கு இந்த மீட்டர் கட்டணத்தை ஏற்றி கொடுத்தா அவங்களுக்கு எதனா நாசம் வரப்போதா? பொதுமக்கள்கிட்ட நாங்கள் ஓட்டுறோம், வாங்குகிறோம். அதில் அதிகமாக வாங்கினா மட்டும் 10 ரூபா மேலே வாங்கினா மட்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். எப்படி எடுக்கும்? பின்னாடி டோல்னு ஒரு நம்பர் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இன்னொரு நம்பரும் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இதை எங்களை கவனிக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் தப்பு செய்யலை, ஆட்டோ டிரைவர் எல்லாருமே உண்மையாக உழைக்கிறவங்கள நீங்கள் தான் குற்றவாளியாக திரிக்கிறீங்க. காவல்துறையினுடைய நண்பர்களும் உண்மையானவங்க தான். ஆனால் அவங்களுக்கு உத்தரவு அந்த மாதிரி இருக்கிற தொட்டு அவங்களுடைய வேலையை அப்படி செய்கிறாங்க. செய்யறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கறதுக்கு மேலும் மேலும் வலியுறுத்தி இந்த எலெக்ஷனுக்குள்ளே இதை வரலன்னா இதுக்கு இன்னும் இருக்குது. எலெக்ஷனை இன்னும் டிக்ளேர் பண்ணல. ஒரே ஒரு ஜீவோ தான் போடணும், வேற ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ஜீவோவில் போட்டு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கலாம். செயலை உருவாக்கணும். செயலை உருவாக்குறதுக்கு என்ன தடை உங்களுக்கு? இது யாருன்னா இது பண்ணுமா? செலவு பண்ணுமா? அரசாங்கக்கிட்ட எங்ககிட்ட 80,000 கோடி இருக்குது. எங்களுடைய சொந்த பணம், உழைப்பாளினுடைய சொந்த பணம் நிலவாரியத்தில் 80 கோடி இருக்குது. 80 கோடி பணத்தில் நீங்கள் சேர்த்து செய்யுன்னு சொல்கிறோம். இதுக்கு 600 கோடி. இப்போ நான் 80 கோடின்றேன், அவங்க 600 கோடின்றாங்க. ஜீரோ ஆக்கிக்கிறாங்க மேலே. அவ்வளோ இருக்கிற பணத்தில் செயலை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தடை? என்ன தடை? இதில் வேறு எதனா இருக்குதா? அதில் நீங்கள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதுகுல சாட்சின்னு இருக்கிறீங்க. நாங்கள் இதை வன்மையாக கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். மேலும் மேலும் இதை வலியுறுத்துறது. எலெக்ஷனுக்குள்ளே இதை பண்ணலைன்னா உங்களுடைய ஆட்சி கேள்விக்குறியாக தான் நிற்கும். இதை ஓப்பனாக நாங்கள் சொல்ல முடியாது. நான் கேட்டால் நான் ஒரு இதில் இருக்கிறதுனால என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆனால் கேள்விக்குறியாக தான் இருக்கும். பேச வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.